வணக்கம், உங்கள் தஞ்சை வெயில்டுமேன். இன்றைய வீடியோ பதிவில் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசலுக்கு தாங்க போக போகிறோம். வாங்க வீடியோ பதிவில் போகலாம். போகிற வழியெல்லாம் அழகாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக சித்தனவாசலை நெருங்கிட்டோம். அதே மாதிரி நுழைவு கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 50 ரூபாய். 2 நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. போகிறப்ப தீனி வாங்கிட்டு போனோம். லேஸ் பாக்கெட் ஒரு 3 தான் வாங்கினோம். குரங்கு கையில் ஹெல்மெட்டில் வச்சுருந்ததை எடுத்துருச்சு. அப்புறம் அதோட வாட்டர் பாட்டில் மட்டும் கை பற்றிக்கிட்டு மேலே ஏறலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. பாதி தூரம் மேலே ஏறிட்டு கீழே பார்க்குறப்ப பள்ளமாக பச்சை பசேன்னு இருந்துச்சு. படி ஒவ்வொரு சைடும் கொஞ்சம் வளைஞ்சி ஏறினுச்சு. அப்புறம் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறையில் பார்த்திங்கன்னா நிறையா மரம் செடி எல்லாம் பாறையிலே வளர்ந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுங்க. சமணர் படுக்கையை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு மலை உச்சியில் ஏறணுன்னு தாங்க இன்னும் ஆர்வம் அதிகரிச்சிச்சு. ஒரு வழியாக மேலே ஏற பார்த்திங்கன்னா காற்று நல்லா சிலுன்னு அடிச்சிச்சு. ரொம்ப வேறு லெவலில் அருமையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு. மேலேருந்து தூரத்தில் பார்த்திங்கன்னா வெடி வெடிக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சுங்க. அது என்னான்னு பார்த்தா பதந்துருச்சு. பாறை கல் உடைப்பாங்கள்ல, பாறை அது உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே புகை மூட்டமாக தெரியுது பாருங்கள். அங்கே தான் அந்த பாறை உடச்ச இடம். அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கி கடன்னு நடந்து அப்படியே ஒத்தடி பாதையில் போய் அப்படியே சமணர் படுக்கையை பார்க்கலான்னு போய் ஆச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருந்துச்சு பாதை, சர்க்கலாக. இந்த இடம் தாங்க சமணர் படுக்கை. கல்லுலேயே படுக்கை அப்படி தான் இருக்குது. அதில் நம்ம பசங்க பார்த்திங்கன்னா கல்வெட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குகை ஓவியம் அங்கே தான் போகிறோம். 7ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் இன்டர்நெட்லேருந்து உங்களுக்காண்டி எடுத்த பிக்சர்ஸ். அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகையால் வரையப்பட்டது. அது கொஞ்சம் பொலிவிழந்து காணப்படுகிறது. ஏன்னா புகை இதனால் பொலிவிழந்துருச்சு. நாங்கள் பார்த்தப்பே பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த அளவு கூட தெரியலை. அப்புறம் வரப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் இருந்த சீட்டை எல்லாத்தையும் குரங்கு எடுத்துருச்சு. அப்புறம் அதுக்கு 2 பிஸ்கெட்டை வாங்கி போட்டு சீட்டையும் வாங்கியாச்சு. அதாவது வண்டி புக்கு, ஜெராக்ஸு, லைசன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாப்புல அதெல்லாம் எடுத்துருச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக பார்க்கையும் சுற்றி முடிச்சாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தஞ்சை வெயில்டு மேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.